ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு வாங்கி பாத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். என்னடா டிஃப்ரெண்ட்டாக நேம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? பிரிஞ்சால் ரைஸ், கத்திரிக்காய் சாதம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத், கத்திரிக்காய் சாதம், பிரிஞ்சால் ரைஸ். பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் சாதம் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு வந்து 4 கத்திரிக்காய் நான் எடுத்துக்கேன். காக்கில் கத்திரிக்காய் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 பெல்லாரி வெங்காயம், எந்த வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். 2 பெல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு 4 ஸ்லைஸானது தேங்காவை எடுத்துக்கோங்க. 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு. இந்த 2ல் எது கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி அன்னாசி மொக்கு பாருங்கள், 4 லவங்கம், பட்டை, கசகசா 1 ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, நிலக்கடலை. இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. 10 பருப்பு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு. இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி, நீங்கள் வந்து மல்லித்தூள் வந்து தூளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை இதில் போடுறதுனா ட்ரை மல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிளகு மல்லி இருந்தாலும் 1 ஸ்பூன் எடுத்து இதை வறுக்கும்போது போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து மல்லி இல்லைன்னா, மல்லித்தூள் இருந்துச்சுன்னா மல்லித்தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து மல்லி வந்து வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கேன், அதனால் எல்லாத்துக்கும் தான் சேர்த்துக்குவேன். இது வறுக்கும்போது நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தூளாக எடுத்துக்கலாம். இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத்னு சொல்லுவாங்க. கர்நாடகா வெஜ்ஜில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ். கத்திரிக்காய் சாதம், பிரிஞ்சால் ரைஸ், நம்ம வந்து கத்திரிக்காய் சாதம்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க வந்து இதுக்கு புளி, வெங்காயம், புளி சேர்ப்பாங்க. நான் புளி இல்லாமல் புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்துருக்கேங்க. இது வந்து நான் என்னோடய மெத்தடு. புளி வந்து சேர்த்தா அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் புளியை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் தக்காளி சேர்த்துருக்கேன். ஆனால் அவங்க புளி சேர்ப்பாங்க. நான் இதில் ஒன்று தான் புளியை நான் எடுத்துகிட்டு நான் தக்காளி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து சாதத்தை வந்து எந்த ரைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ரெகுலராக சமைக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இந்த தவாவை எடுத்துருக்கோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, ஹீட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இதில் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். நம்ம வந்து எண்ணெயில் விட வேண்டாம். ஃபஸ்ட்டு மிளகாய், சீரகம் எல்லாமே போட்டுடலாம்.
கசகசா, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நல்லா வாசனை வர அளவுக்கு வற்றா போதுங்க. இதில் வந்து நீங்கள் மல்லி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மல்லி போடாமல் பொடியாக நான் முன்னாடியே மல்லியை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதில் சேர்க்கும்போது மல்லி சேர்க்குற பதிலாக பொடியாக சேர்த்துக்குவேன். நீங்கள் அப்படி மல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கலந்துக்கோங்க, பொடி வேண்டாம். இது தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க, இது நல்லா பவுடராக அரைக்கணும். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். எள்ளெல்லாம் நல்லா பொரியுது பாருங்கள், சவுண்டு பயங்கரமாக கொடுக்குதா. அவ்வளோதான், இதை வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம். இது ஆறட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றாதீங்க. கத்திரிக்காய் வதக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வேகணும். தாளிக்கிறத போட்டுடலாம். இப்போ நல்லா பொரியுது. முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இது பேர் வாங்கி பாத், கர்நாடகா ஸ்பெஷல். சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த மெத்தடில் நான் போட்டிருக்கேன். அவங்க புளி ஊற்றுவாங்க, நம்ம வந்து அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கலாம். எனக்கு புளி ஊற்றுனா அது கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, அதனால நம்ம வந்து தக்காளி வந்து உங்களுக்கு ரொம்ப என்னதான் இருந்தாலும் புளி மாதிரி கொடுக்காது. அதனால் இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வெங்காயம் போடாமையும் பண்ணலாம், ஆனால் வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நான் ஏற்கனவே வீட்டில் வந்து நான் வந்து வெங்காயம் போடாமல் செஞ்சு பார்த்துருக்கேன். அதை விட வெங்காயம் போட்டு செஞ்சது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. அதைத்தான் இப்போ உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையே இல்லை, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கும்போது பண்ணிக்கலாம். இதுக்கு டேஸ்ட் என்னென்னா உங்களுக்கு நிலக்கடலை, எள்ளு இதுதாங்க நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. உங்களுக்கு கத்திரிக்காய் போடுறதுனால வதக்கும், அதிலே வதக்கிடலாம். கத்திரிக்காய் ரொம்ப போடாதீங்க. தண்ணியில் விடக்கூடாது. இதை சிம்மை குறைச்சி வச்சுட்டு அப்படியே மூடி போட்டுருவோம். கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மசால் பொடியை நம்ம சேர்க்கணும். கத்திரிக்காய் வந்து வேகாமல் அந்த பொடியை சேர்த்திங்கன்னா அந்த பொடி வந்து உங்களுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபைனலாக இது நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொடி சேர்க்கணும்.
இப்போ நல்லா கிளறிட்டோம் பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு நல்லா வெந்துடும். தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்துடும் உங்களுக்கு. சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. சிம்மை குறைச்சி வச்சுட்டு மூடி வைங்க. சாதத்தை நான் ஆற வைக்க போகிறேன். நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியே விடலை. அந்த எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் நல்லா சூப்பராக பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சுங்க பாருங்கங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே ரொம்பவும் குழையக்கூடாது. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. இந்த சாதம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதுக்கு தக்கன நீங்கள் கத்திரிக்காய்க்கு தக்கன இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த பொருள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் போடுறீங்களோ, எவ்வளோ சாதம் போடுறீங்களோ அதுக்கு தக்கன தான் இது நல்லாயிருக்கும். இப்போ நான் சாதத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா இதில் அப்படியே நல்லா அந்த வாசனை போகட்டும். இப்போ எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் வந்து நல்லா சாதத்தை பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாதத்தை போட்டுடலாம். சூப்பராக இருக்கும் இந்த சாதம். ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா கொடுத்து அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் அதிகம் எடுத்துக்காது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஆரோக்கியமானது. உங்களுக்கு எள்ளெல்லாம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியமானது தான். கத்திரிக்காய் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த பவுட்ரு தான். இதுலேயே உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். ரொம்ப உங்களுக்கு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் பொடி. நல்லாயிருக்குங்க. அதனால தான் நல்லெண்ணெயிலே நான் உங்களுக்கு ஊற்ற சொன்னேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ நம்ம போட்டிருக்கோமோ அவ்வளோ தக்கன சாதம் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் சாதம் வாங்கி பாத் ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் சாதம். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான வாங்கி பாத் பிரிஞ்சால் ரைஸ் கத்திரிக்காய் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.